இன்றைய பொழுது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டருடைய ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட் தேவாசீர்வாதம் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, குடும்பத்தோடு ஃபேமிலியோட இருசக்கர வாகனத்தில் போகக்கூடிய நபர்களை சோதனை என்ற பேர்ல சித்திரவதை செய்யாதீங்க, காக்க வைக்காதீங்க, அவங்களை வரம் மீறி நடத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய நபர்கள்ட்ட பேப்பர் பண்டில் வாங்கி கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன் இது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? அப்ப இன்னைக்கு இதெல்லாம் சுற்றறிக்கை விடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப இதெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு உயிர் போகணும். நீங்க இதெல்லாம் காவல் நிலையத்தில் நடக்குன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தே மறைமுகமாக அதுக்கு நீங்க சாதகமாக செயல்படுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதை நீங்க அங்கீகரிச்சிருக்கீங்க, அது நடக்கட்டும் அப்படின்னு நீங்க அதை கண்ணும் காணாமே இருந்திருக்கீங்க. ஒரு குற்றம் செய்வதற்கு நீங்க உடந்தையாக இருந்திருக்கீங்க. இன்னைக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு காவல் நிலையத்துல பேப்பர் பண்டில் கேட்கறாங்க, பேனா கேட்கறாங்க, டீ கேட்கறாங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? இன்னைக்கு இந்த சுற்றறிக்கையில் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதையும் தாண்டி காவல் நிலையத்துல பெண்களை மாண்பு காக்கப்படணும், ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, பெண்ணியம் காக்கப்படணும், அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. பல சுற்றறிக்கைகள் வருது, எல்லாம் வருது, இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. இது எப்படி உங்களால இன்னைக்கு மட்டும் சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கை விடுவதற்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு உயிர் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கு. உங்க சுற்றறிக்கை வரவேற்கத்தக்கதுதான். ஆனா சுற்றறிக்கை காகிதமாக காற்றில் பறக்க விடப்படாம அது நடைமுறையில இருந்தா வரவேற்கத்தக்கது. இது நடைமுறை. இது மாதிரி 1000 சுற்றறிக்கை நீங்க விட்டுட்டீங்க. சிஎஸ்ஆர் கொடுக்க சொல்லி ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்கீங்க. சிஎஸ்ஆர் கொடுக்கப்படுதா? இல்ல சிவில் டிஸ்பியூட்டை விசாரணை செய்யக்கூடாது அப்படிங்கிறீங்க. சிவில் டிஸ்பியூட் விசாரணை செய்யப்படாம இருக்குதா? இல்ல ஒரு அழுக்கு வேட்டியோட வந்தவரை உட்கார வைங்க, வெள்ளச்சட்டையில வந்தவரை தான் நீங்க உட்கார வைக்கிறீங்க, குடிமக்கள் சாசனம் பின்பற்றப்படணும்னு சொல்லி சுற்றறிக்கை இருக்கு, குடிமக்கள் சாசனம் இருக்கு, அது நடைமுறைப்படுத்தப்படுதா காவல் நிலையத்துல? காவல் நிலையம் என்பது ஒரு பொதுமக்கள் போவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு அலுவலகமாக, அரசு அலுவலகமாக மாறிடுச்சு. காரணம் என்னன்னா, மற்ற வட்டாட்சியர் அலுவலகமோ வட்டார வளர்ச்சி அலுவலகமோ கலெக்டர் ஆபீஸோ எங்க வேணாலும் நீங்க போனாலும் உயிர் தப்பிக்கும். நம்ம அவங்ககிட்ட பேசலாம், இல்ல நம்மளுக்கு திட்டுவாங்க, இல்ல காக்க வைப்பாங்க, இவ்வளவுதான் நடக்கும். ஆனா காவல் நிலையம் போனா உயிர் தப்பிக்காது, கொல்லப்படுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை பொதுமக்கள் மத்தியில் இந்த காவல்துறை விதைச்சிருக்கு. இதை போக்க வேண்டிய கடமை உயர் அதிகாரிகளுக்கும், அதை காக்க வேண்டிய கடமை கடைநிலை ஊழியர்களுக்கும் இருக்கு. இதை நீங்க பின்பற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு காவல்துறை கஸ்டடியல் டார்ச்சரோ டெத்தோ இருக்கிற அன்னைக்கு தான் தெரியும் இது காக்கப்பட்டுச்சா இல்ல காற்றில் பறக்க விடப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி.